பிரியமானவர்களே, அவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து கொள்ளுகிற அனுபவம். அந்த அனுபவம் நமக்கு வேணும். ஆண்டவரே, எனக்கு அந்த அனுபவத்தை தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷன் யோவானை பற்றி எப்படி சொல்லுகிறது வேதம்? அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தாராம். வார்த்தை இப்படி எழுதியிருக்கு, அன்பாயிருந்த சீஷன், அன்பாயிருந்த சீஷன், மார்பில் சாய்ந்து கொள்ளுகிற சீஷன். அன்பாயிருந்த சீஷன். எனக்கு அன்பானவர்களே, யோவான் 13:23, யோவான் 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். இருபத்தி 5வது வசனம். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்று. ஆண்டவர் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அன்பாயிருந்த சீஷன் அப்படின்னு சொல்லும்போது அவன் யோவான் என்று இன்னொரு இடத்துல இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன், இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறவன், அல்லது இந்த வார்த்தை சொல்லுங்க, இயேசுவுக்கு அன்பாயிருந்த. இயேசுவினுடைய சீஷர்கள் 12 பேர் என்று நாம் சொல்லுகிறோம். அப்போஸ்தலர்கள் 12 பேர். அநேக சீஷர்கள் இருந்தார்கள், அநேகர் இருந்தார்கள். ஆனால் 12 பேரை அப்போஸ்தலராக அவர் தெரிந்து கொண்டார். அதிலே ஒரு 3 பேரை எப்பொழுதும் அவருடனே பயணிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒரு 3 பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த 3 பேரும் ஆண்டவரோட அநேக இடத்துல கூட இருக்கிறத பார்க்க முடியும். அந்த மறுரூப மலை, மத்தேயு 17வது அதிகாரத்துல அதை குறித்து பார்க்கும்போது, பேதுருவையும் யாக்கோபையும், அதாவது 17:1, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1வது வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். இப்படி இயேசுவோடு இந்த 3 பேர் எப்பொழுதும் இணைந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 3 பேரில் யோவான், அதாவது மொத்தத்துல எல்லா சீஷரோட வயது குறைந்தவன் இந்த யோவான். அவன் மேல் இயேசுவுக்கு ஒரு தனி அன்பு இருந்தது. இந்த யோவான் தான் இயேசுவின் சிலுவையின் மரணத்தை அருகில் இருந்து பார்த்த சீஷர்களுக்கு ஒருவன். இந்த யோவானிடத்தில் தான் இயேசு தன்னுடைய தாயாரையும் ஒப்பு கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. இயேசு நேசிக்கிற ஒரு மனிதனிடத்தில் காரியங்கள் ஒப்பு கொடுக்கப்படும். இயேசு நேசிக்கிற ஒரு மனிதனிடத்தில் பொறுப்புகள் இருக்கும். இந்த யோவானிடத்துல தான் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்துதல்
வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அதுல இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல அந்த அந்த புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்துக்கு மேல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த யோவான் மார்பில் சாய்ந்திருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், இது வேற யாருமே அப்படி செய்யல. அவரை ரொம்ப நேசிக்கிறான். ஆனா இதே யோவான் அவரோடு இணைஞ்சி இருக்கிற அந்த யோவான் பாருங்க, 10வது வசனம், வெளிப்படுத்துதல் 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அப்போ அதுல ஆண்டவர் சில காரியங்களை பேசுறார். 12வது வசனம், அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க நான் திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அங்க ஆண்டவரை மகிமையின் சாயல்ல பார்க்கிறான். மகிமையின் சாயல்ல பார்க்கிறான். பாருங்க, லைனா அவரு அந்த காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்றார். 14, அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல உறைந்த மலையை போலவும் இருந்தது. ஓஹோ, கம்ப்ளீட்டா வேற டிரான்ஸ்ஃபார்மேஷன். வெண்மையாய் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல பற்றி எரிந்து கொண்டிருந்தது. லைனா சொல்றார், அவருடைய அந்த எக்ஸ்பிளனேஷன் பண்றார். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனை போரில் இருந்தது. கவனிங்க, மார்பில் சாய்ந்து எவ்வளவு நெருக்கமாக ஒரு நல்ல ஒரு இன்டிமசி ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு மனுஷன், கணவன் மனைவிக்கு உறவுக்குள் வருகிற அந்த ரிலேஷன்ஷிப், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்த மனுஷன் சொல்றான், இந்த 17வது வசனம், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தின் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, மார்புல சாஞ்சி அவரோட இணைஞ்சிருந்த மனுஷன், ஆனால் அவன் கண்ட தரிசனம் மகிமையான ஒரு தரிசனம். பத்மு தீவிலை கொண்டு போய் விடப்படுகிற அந்த இடத்தில் சில நேரம் தனிமைப்படுத்தப்படுதல் தேவனுக்கு சித்தமானபடி அது இருக்கும். தனிமை எனக்கு அன்பானவர்களே, மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அன்பாயிருந்த அந்த சீஷன் சொல்லுகிறான், அவரை நான் பார்த்தேன்,
அந்த சத்தம், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று விளம்பினன். பயப்படாதேன்னு சொல்லி அவனை தோன்றார். such a transformation, ஒரு பெரிய மாற்றம். அப்போஸ்தலர்கள் இதையெல்லாம் பார்த்துதான் அந்த சாட்சியை சொல்றாங்க. கர்த்தராகிய தெய்வம் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்து. எனக்கு அன்பானவர்களே, சற்று அப்படியே அந்த காரியத்தை கொஞ்சம் காட்சிப்படுத்தி பார்த்தா, தனியா ஒரு இடத்துல இருக்கிற இடத்துல சொல்றான், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. ஆவிக்குள்ளான அந்த நாளிலே அவன் கண்ட தரிசனம், செத்தவனை போல விழுந்தேங்கிறான். அப்படி ஒரு மகிமையான தரிசனம். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற எதுவும் வேற எந்த புத்தகத்திலையும் கிடையாது. It is a specific calling. இதே யோவான் எழுதின 3 நிருப புஸ்தகங்களும் இருக்கிற அந்த அன்பின் காரியங்களுக்கும், அந்த அன்பை குறித்து பிரதானமா பேசி இருக்கிற மனுஷன் இந்த யோவான். அன்பின் சீஷன், அன்பை பேசுகிற மனிதன். அந்த மனிதன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அந்த மகிமையின் ரூபத்தை விவரித்து பேசுகிறதை பார்க்கிறோம். இட்ஸ் அ கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் இல்லையா? இந்த மகிமையின் சாயலை குறித்து எங்க நம்ம எசேக்கியல்ல போய் பார்த்தீங்கன்னா, அங்க எசேக்கியல் சொல்ற காரியங்களுக்கும் இதுக்கும் ஒத்து வரும். அந்த அக்கினி ஜுவாலையா இருந்தது, பாதங்கள் இப்படி வெண்கலத்தை போல இருந்துச்சு சொல்றார் இல்லையா? பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்திருந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. ஓஹோ! ஸோ இந்த கான்டெக்ஸ்ட், இந்த சப்ஜெக்ட், இந்த மேட்டர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எசேக்கியல்ல எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு அனுபவத்தை இவன் நேரடியாய் பார்த்து, அந்த அனுபவத்திலே அங்கே இருந்து வருகிற வார்த்தைகள், அங்கே இருந்து கொடுக்கப்படுகிறவைகள், அங்கே ஒரு தூதன் வந்து அநேக காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறவைகள், இப்படி அநேக காரியங்கள் அங்கே எழுதியிருக்கிறது. ஸோ இதுல இருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசுவோடு இணைந்திருந்து இயேசுவின் மார்பை தழுவிக்கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு பெரிய கிருபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பெரிய கிருபை, வெளிப்பாடு. இன்னைக்கும் இப்படியும் அப்படி 2 பேச்சு உண்டு. யோவானுடைய மரணத்தை குறித்ததான ஒரு தெளிந்த வெளிப்பாடு அங்க கிடையாது. அவரை சாகடிக்க முடியலன்னு சொல்லிதான் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க, அங்க பத்முத்திகளை போட்டாங்க. எண்ணெய்க்குள்ள இறக்குறாங்க, அவர் சாகல. இப்படி ஒண்ணா அவருக்கு எதிராக செய்து பார்த்தாங்க, சாகடிக்க முடியல. அதனால்தான் தனியிலேயே விடப்பட்ட அந்த நிலையில இருக்கிறார். சிலர் அவர் மறிக்கவில்லைன்னு சொல்ற ஆட்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு வந்து யோவான்ல சொல்லும்போது, அவன் நான் வரும் அளவு உயிரோடு இருக்க சித்தமானால் உனக்கு என்னன்னு சொல்லி பேதுருட்ட கேட்கிறார்ல, அதை வச்சு சிலர் பேசுற வாதிடுகிறவர்களும் உண்டு. அவருடைய மரணத்தை பத்தி சொல்லல. பட் ஸ்டில் பயங்கரமான ஒரு வெளிப்பாடு. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் மார்பில் சாய்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய்
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இங்கே மார்பில் சாய்ந்து கொள்ளுகிற அனுபவம் தேற்றப்படுகிறதுக்கு மாத்திரமல்ல. தேற்றுகிறது உண்மைதான், ஆனால் தேற்றப்படுகிறதுக்கு மாத்திரமல்ல, அந்த ஆண்டவரோடு இருக்கிற உறவை அது குறிக்கிறதாக, அதற்கான அடையாளமாக அது இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு உன் மார்பில் சாய்கிற அந்த அனுபவத்தை எனக்கு தார். ஒரு முறை இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். 2012 வருஷத்துல நான் ஹைதராபாத் பட்டணத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில், அந்த வேலை பார்த்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் எனக்கும் என்னுடைய மேனேஜருக்கும், அதாவது அந்த மேனேஜர் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு நிலைமை. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்தாலும் அதை அவர் அங்கீகரிக்காதபடிக்கு நிறைய பிரச்சனைகள், ஒரு பெரிய நெருக்கடி. ஏறக்குறைய ஒரு 3 மாதங்கள் என் இருதயத்தில் அதை குறித்த பெரிய வேதனை இருந்து கொண்டிருந்த காலம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த சமயத்தில் என் மனைவி என்னுடைய இளைய மகனுடைய பிறப்புக்காக தன்னுடைய ஊருக்கு வந்திருந்தார்கள். நான் மாத்திரம் அந்த ஹைதராபாத் பட்டணத்தில் தனியே இருந்தேன். என்னுடைய பழக்கம், எங்களுடைய பழக்கம், கர்த்தருடைய கிருபையில சொல்றேன்,
எப்ப நேரம் கிடைச்சாலும் உடனே ஜெபிக்கிறது ஒரு பழக்கம். அப்போ வேலைக்கு போயிட்டு வந்து, வேலைக்கு ஒரு 6, 6:15 வீட்டுக்கு வந்துடலாம் வேலையிலேருந்து. அப்படி கொஞ்சம் ஒரு 10, 15 நிமிஷம் முன்னாடி கிளம்புனோம்னா ஒரு 6 மணிக்கெலாம் கூட வீட்டுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ வீட்டுக்கு வந்து ஜெபிக்க ஆரம்பித்து ஜெபம் பண்ணிட்டு தான் போய் ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிடுவேன். இது என்னுடைய பழக்கம். ஒன்று வீட்டில் ஏதாவது ரெடி பண்ணுவோம், இல்லை வெளியில் பக்கத்தில் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் மிகுந்த கலக்கத்தோட, ஒரு பெரிய பாரத்தோட, ஆண்டவரே நீர் தந்த வேலையில் இப்படி ஒரு குழப்பம், இப்படி ஒரு பிரச்சனை. அது வரைக்கும் எனக்கு இருந்தது வெளி தேசத்து மேனேஜர். அந்த வருஷம்தான் இந்த மேனேஜர் மாறி இருக்கிறார். பெரிய நெருக்கடியான நேரம். பாசிபிளா மார்ச் அல்லது ஏப்ரல்ல நடந்த சம்பவம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான அந்த சூழ்நிலையில ஆண்டவர் சமூகத்துல அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே இப்படி ஒரு காரியமா இருக்கு ஆண்டவரே, இவ்வளவு வேதனைப்படுத்துறானப்பா, இவ்வளவு மோசமா நடத்துறான் ஆண்டவரே, நான் என்ன செய்யப்பா அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு லிட்ரலா, நான் சொல்றேன் பாருங்க, லிட்ரலா அதை உணரத்தக்கதாக ஒரு கரம் அப்படியே மேல வந்து, அப்படியே நம்ம அந்த தோள்பட்டையில இப்படி இப்படி மேல இப்படி ஷோல்டர்ல கை போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு அனுபவம். அந்த மாதிரியான ஒரு அனுபவம். அது தொட்ட உடனே முதல்ல வந்து ஒரு பயம் மாதிரி வந்துட்டு, செத்தவனை போல விழுந்தான்னு சொல்லி யோவான் சொல்றாருல, அப்படி ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சொன்ன, ஆண்டவரே இந்த மண்ணான இந்த மனுஷனுக்காக, இந்த சாதாரணமான இந்த மனுஷனுக்காக என்னுடைய அழுகையின் குரல் கேட்டு இறங்கி வந்து என்னை கம்ஃபர்ட் பண்ணும்படி, என்னை தேற்றும்படி இறங்கி வந்த உங்களுடைய கிருபையை நான் என்ன சொல்லுவேன்பா, நான் என்ன சொல்லுவேன்பா, இதை நினைச்சு நினைச்சு நான் உங்களை துதிப்பேன்பா. எல்லாம் கவனிங்க, நம்மை தேற்றுகிற தெய்வம், நம்மை தேற்றுகிற தெய்வம், நம்மை வழி நடத்துகிற தெய்வம். அதன் பின்பதாக எனக்கு எங்களை நடத்தின ஊழியக்காரர் மூலமாக ஒரு ஆலோசனை கிடைத்தது. அவன் அப்படி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரதர், நீங்க போய் நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்வேன், உங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேங்கிற மாதிரி நீங்க பேசிருங்க, சமாதானமா பேசிருங்கன்னு சொன்னார். ஆண்டவருடைய ஆலோசனையை நான் கீழ்ப்படியும்படி அப்படியே அந்த தினத்தில் அந்த மேனேஜர்கிட்ட பேசும் பொழுது அந்த காரியத்தை அவன் ஏற்றுக்கொண்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சான். ஆனாலும் வந்து அந்த வருஷத்துல ப்ரொமோஷன் இல்லை, அது பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணிவிட்டான். அதனால தான் ரொம்ப அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டிருந்தேன். அதில் ஒன்றுமே பண்ணலை, மாற்ற முடியாதுன்ட்டான். ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் நான் கையிட்டு செய்த வேலையை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்தார். அவன் கீழே இருந்த அவனுடைய மற்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ஒன்றுமே ஒர்க் ஆகாதபடிக்கு அப்படி ஆண்டவர் நடத்தினார். ஒரு வித்தியாசத்தை காண்பித்தான். எனக்கு அன்பானவர்களே, தேவன் கம்ஃபர்ட் பண்ணுகிறவர். தேவன் தொட்டு எனக்கு அந்த அந்த உணர்வை இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு அப்படி உடம்பெல்லாம் சிலிர்க்குது. எனக்கு அன்பானவர்களே, அந்த தொடுதல், அந்த தொடுதல், ஆண்டவர் நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவர், ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவர், ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர். இது எனக்கு மட்டும் நடக்குமா? அப்படி இல்லை. ஆண்டவரை தேடுற ஒவ்வொருத்தருக்கும், ஆண்டவரை உண்மையா தேடும் போது, நெருக்கப்படுற காலத்துல கம்ஃபர்ட் பண்ணுகிறவர். So the relationship is more important. தேவனோடு இருக்கிற அந்த உறவு எல்லாத்தை விட மேலானதாக, அது அவசியமானதாக இருக்குது. ஆண்டவரே, என்னும் நன்மைகள் என்னில் ஒன்றுமில்லையே, பின்னையும் நேசித்தீர் என்னை சொன்னாரா? எஸ், என்னும் நன்மைகள் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. நம்மளை நேசித்தாரே, நேசிக்கிறாரே, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை எண்ணக்கூடாத அல்லது யோசிக்க கூடாத ஒரு காரியமா இருக்கே பிரதர். வேதத்துல இல்லாத அனுபவங்கள் இல்லை. எவ்வளவோ அனுபவங்களை வேதம் சொல்லுது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நான் உங்களுக்கு சொல்றேன்.
அவருடைய டச், ஒன் டச். அப்ப பாருங்க, இயேசுவின் மார்பில் யோவான் சாய்ந்திருந்தான்னு சொல்லுதே, அந்த டச்சை அவன் என்ஜாய் பண்ணதுனால, அந்த டச்சை அவன் உணர்ந்ததுனால, அந்த தொடுதலை உணர்ந்ததுனால தான் இயேசுவின் மரணத்துல கூட போய் நின்னாங்க கூட. Yes, he was with them. He was with them. இயேசுவின் எந்த சூழ்நிலையிலையும் நான் அவர் பின்ன வருவேன். நீர் எங்க போனாலும் வருவேன் ஆண்டவரே, நீர் என்ன செய்தாலும் வருவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? நான் உங்களை பின்பற்றுவேன்பா, நான் உங்களை பின்பற்றி வருவேன் ராஜா, நான் உன் பின்னே வருவேன்பா, உன் பின்னே வருவேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மார்பில் சாய்கிற அந்த அனுபவம், இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து கொள்ளுகிற அனுபவம், தோழனாக நம்மோடு தோள் கொடுக்கும்படியாக, நம்மை அரவணைக்கும்படியாக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அரவணைக்கும்படி இயேசு இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு அந்த ஒன் டச், ஒன் தொடுதல், மார்பில் அணைத்துக் கொண்டால் இன்னும் சந்தோஷம் ஆண்டவரே. Still remember, அப்படியே அவருடைய கை தோள் மேல ஒரு நண்பனை தேற்றும்படி, ஒரு நண்பன், டேய் கவலைப்படாதடா, ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த ஒரு அனுபவங்க, அந்த ஒரு அனுபவம். Still I'm looking, Lord, Lord, உம்மை விட்டு எங்க நான் போயிட முடியும்பா? என்னை ஆண்டவரே என் தோள்கள் மேல் உம்முடைய கையை வைத்து ஆண்டவரே என்னை மார்போடு அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை மார்போடு அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்கிற அந்த அனுபவம், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். மார்பில் சாய்கிற அனுபவம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. எஸ், உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. எனக்கு அன்பான பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு பார்த்த காரியம், யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான். He is special. அவனுக்கு தேவன் கொடுத்த கிருபைலாம் என்னன்னு பார்த்தோம். எத்தனை பேர்
வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவரே? சிலருக்கு இப்படி ஒரு நினைவு இருக்கு, அவரு பெரிய பரிசுத்தவான்ங்க, நம்ம அப்படியா? அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். அவன்கிட்ட ஒரு கோபமான ஒரு குணம் இருந்துச்சு. இயேசுவை ஒரு ஒரு இடத்துல அந்த ஊரார் ஏற்றுக்கொள்ளல. உடனே யோவான் சொல்றான், ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து அக்கினி இறக்கி எலியா செய்தது போல செய்யலாமான்னு கேட்கிறான். அக்னி இறக்கி கொண்டுலாமான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா? மனுஷகுமாரன் ரட்சிக்கும்படிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு பின்னாடி தான் அவனுக்குள்ள அந்த அன்பின் இருதயம் உண்டாச்சு. அன்பானவர்களே, நம்மை போல பாடுள்ள மனுஷன், அந்த மனுஷன் பெற்றுக்கொண்டது போல ஏனா பெற முடியாது? அந்த மனுஷனுக்கு உண்டான அந்த அனுபவத்தை போல எனக்கு ஏன் இருக்கக்கூடாது? ஆண்டவர்ட்ட வாஞ்சியோட, லார்ட், உம்மையே நேசிக்கிறார், உங்க மார்புல சாயறதுக்கு எனக்கு ஆண்டவரே அந்த அனுபவத்தை, நான் சொன்ன அந்த சாட்சியின்படி நீங்களும் அதை லிட்டரலா பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்க. எஸ் லார்ட், மார்பில் சாயிற அந்த அனுபவம், ஆவியானவர் நம்மை அவருடைய இன்டிமசி ரிலேஷன்ஷிப்ல கொண்டு போக விரும்புகிறார். அவருடைய அந்யோன்ய ஐக்கியம். எஸ், வசனம் அப்படித்தானே சொல்லுதுன்னு. பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம். ஓஹோ, அந்த ஐக்கியம் என்ன? ஒவ்வொரு வாரமும் நாம பாருங்க, இதுல அந்த வசனத்துல ஐக்கியம் இருக்கு. எதுல? நான் வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 13:14 பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை சபையில இந்த வசனத்தை சொல்லும் போது ஊழியக்காரங்க பேசும்போது சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்யோன்ய ஐக்கியம் நமக்கு அவசியம். நமக்கு அவசியம். அந்யோன்யனா என்ன? நல்ல ஒரு 2 பேருக்கு இடையில இருக்கிற நல்ல ஒரு பிணைப்பை அது குறிக்கிறது. ஆண்டவரே, உங்க மார்புல சாஞ்சி இருக்க எனக்கு உதவி செய்யும். கேட்கலாமா? அந்த அந்யோன்ய ஐக்கியத்தை எனக்கு தாரும். இந்த 6வது நாள் அதிகாலை நேர ஜெப நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் விளம்புகிற ஒரு காரியம், யோவான் மார்பில் சாய்ந்திருந்த அந்த அனுபவம் அவனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. எத்தனை பேர் அதை வாஞ்சிப்பீங்க? ஐ நீட் இட் லார்ட். எனக்கு அந்த அந்யோன்ய ஐக்கியம் தேவை ஆண்டவரே, தாரும் தேவா, ஏழைக்கு மாறாத உம் கிருபை. ஆமென். எனக்கு அந்த கிருபையை தாங்க. கேளுங்க, ஆண்டவர்ட்ட உற்சாகமா கேளுங்க, எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஆண்டவர் சமூகத்துல கரங்களை உயர்த்தி, எஸ் லார்ட், உம்முடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவம், உம்முடைய மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, அவன் சாய்ந்ததினால் அவன் பெற்றுக்கொண்ட எத்தனை நன்மை. இந்த உலகத்துல அதிக நாட்கள் வாழ்ந்த சீஷர்களில் அவன் தான் பெரிய ஆளு. இன்னொன்னு, இந்த உலகத்துல தேவனுடைய வெளிப்பாடை வெளிப்படுத்துதல்ங்கிற புஸ்தகம் பேர் எங்கும் சொல்லப்படாத ரகசியங்கள் அதிலே இருக்கிறது. வேதாகமத்தில் வேற எங்கும் இல்லாத ரகசியம் பெற்றுக்கொண்டான். ஓஹோ, the intimacy relationship between God and him, தேவனுக்கும் அவனுக்குமான அந்த நல்ல அந்த அந்யோன்ய ஐக்கியத்தில் அவன் பெற்றுக்கொண்ட அந்த நல்ல உறவு, அந்த நல்ல வெளிப்பாடு, ஆண்டவரே எனக்கு தாங்க. கேளுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே,
உம்மோடு இணைஞ்சி அந்த அந்யோன்ய ஐக்கியத்தில் ஆண்டவரே உம்முடைய மார்பிலை சாய்ந்து யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க, பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, எஸ் லார்ட் ஐ நீட் இட், எனக்கு இதை தாரும் ஆண்டவரே, நான் உம்மோடு இணைஞ்சி வாழ, உம்மோடு இசைந்து செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க. ஜஸ்ட் ஆஸ்க், கேளுங்க. உம்மோடு இணைந்திட என் இருதயம் ஏங்குது ஆண்டவரே. எத்தனை பேர் ஏக்கமா இருக்கீங்க? உம்மோடு இணைஞ்சிட என் இருதயம் ஏங்குதுப்பா, ஏங்குதுப்பா, ஏங்குதுப்பா ஆண்டவரே. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அப்பா, உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆமென். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. எஸ், நினைவெல்லாம் ஏ பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. ஆமென். நம்முடைய நினைவு இரவு பகலெல்லாம் நம்முடைய இதயம் அவருக்காய் துடிக்கும்படி நம்முடைய நினைவு அவர் மேல். ஆண்டவரே, உன்னத அனுபவம், உன்னத தேவனே, உம்மோடு இணைந்து கொள்ளுகிற அந்த உன்னத அனுபவத்தை எனக்கு தாரும், எனக்கு தான். இம்மட்டும் கைவிடாத அந்த நாயகரோடு இணைந்து கொள்ள எனக்கு அந்த கிருபையை தாரும். உம்முடைய மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே மகிழ்ந்து மகிழ்ந்து இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்குள்ளே தாரும். எஸ், கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசமா உங்க கைகளை உயர்த்தி பரலோகத்துக்கு நேர கேட்ட உங்களுக்கு அதை கர்த்தர் கொடுப்பார். You will receive the blessing of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்கிற அந்த அனுபவம், உலகத்தின் கவலைகளை எல்லாம் மறக்க செய்கிற அனுபவம், உலகத்தின் பிரச்சனைகளை எல்லாம் மறக்க செய்கிற அனுபவம். ஆண்டவரே, அந்த உன்னத அனுபவம் எனக்கு வேணும். ஆண்டவரே, இப்படியாய் கரங்களை உயர்த்தி கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபைகளை தயவுகளை தந்து ஆசீர்வதிச்சு கிருபையில நிலைநிறுத்துங்க, காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தயவு பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், பூரண கிருபை உண்டாகட்டும் என்று ஒப்பு கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.